இப்போ இந்த சூரியகாந்தி பூ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நீங்க பக்கத்துல வீடு பக்கத்துல பார்த்துருக்கலாம். உங்கள சுத்தி எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கலாம். இந்த சூரியகாந்தி பூ அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய ஒளியிலிருந்து ஒரு ஆற்றலை எடுத்துக்குது. அந்த சூரிய ஒளி இருக்கும்போது சூரியனை நோக்கி அந்த பூ அப்படி நோக்கி நிக்குது. இப்ப சூரிய ஒளி எப்பெல்லாம் இருக்குதோ சூரியனை பார்த்து அந்த சூரியகாந்தி பூ நிக்குது. இப்போ அந்த மாதிரி காலகட்டம் இல்லாத போது குளிர்காலங்கள்ல மழைக்காலங்கள்ல அப்ப இந்த சூரியகாந்தி பூவுக்கு எங்கிருந்து ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்கும் பொழுது அதுக்குள்ள இயற்கையில் இருக்கக்கூடிய அறிவை நாமும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு மனிதராகிய நாமும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும்போது ஒரு அற்புதத்தை நம்மளுடைய வாழ்வில் உணரலாம். அப்ப அந்த சூரியகாந்தி பூ என்ன ஆகுதுன்னா, எப்பெல்லாம் சூரியன் இருக்கிறதோ அப்பெல்லாம் தன்னுடைய ஆற்றலை சூரியனிடமிருந்து பெற்றுக்கொண்டு வைத்துக்கொள்கிறது. இப்ப சூரிய ஒளி இல்லாத காலகட்டத்தில் என்ன பண்ணுதான், ஒரு பூ இன்னொரு பூவுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை பகிர்ந்து கொள்கிறது. அதுக்கு பேர் ஹீலியோட்ராபிசம் அப்படின்னு பேர். ஒரு பூ, ஒரு சாதாரண ஒரு தாவரத்தில் வரக்கூடிய ஒரு பூ சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஆற்றலை பிறருக்கு கொடுத்து தன்னுடைய ஆற்றலை பகிர்ந்து கொண்டு ஒரு உணர்வை ஒரு வெளிப்படுத்தி அனைத்து பூக்களுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் உண்டான சூழ்நிலையை இந்த தாவரமானது, இந்த பூக்களானது ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு மட்டுமே ஒன்று கிடைக்கணும், என்னோடது மட்டுமே நல்லா இருக்கணும், இது மட்டும்தான் என்னோடது அப்படின்னு ஒரு குறுகிய மனநிலையில் நாம் இருக்கும்போது ஆற்றலை பிறரிடம் நாம் பகிர்ந்து கொள்வதே இல்லை. அப்போ நாம சந்தோஷமா இருப்பதற்கும் நாம வாழ்க்கையில நல்லதை அனுபவிப்பதற்கும் நம்மளுடைய ஆற்றலை பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் செல்வ கோட்பாடுங்கிறத நீங்க இனிமேல் மறந்துடாம நினைவில் வைத்திருக்கிறது நல்லது. ஒரு செல்வத்தை சேர்ப்பதற்குண்டான கோட்பாடு செல்வ கோட்பாடு. ஒரு தனி மனிதன் எப்பொழுது செல்வத்தை சேர்க்க முடியும், செல்வத்தை பெருக்க முடியும்னு சொல்லி கேட்டா, பிறர் செல்வம் சேர்ப்பதை எப்பொழுது கொண்டாடுகின்ற மனநிலை ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிறதோ அப்பொழுதே அவன் செல்வத்தை சேர்க்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த விஷயத்தில் நாம் அறிய வேண்டிய தகவல். அப்போ இந்த ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிர் வளம் பெறுவதை, இன்னொரு உயிர் வாழ்வதையும், இன்னொரு உயிர் நல்லா இருப்பதையும் கொண்டாடுகின்ற மனநிலை எப்பொழுது ஒரு தனி மனிதனுக்கு வருகிறதோ அந்த கணம் அவன் எல்லா மகிழ்ச்சியும் பெறுவதற்குண்டான தகுதியுடையனாக மாறுகிறான் என்கிறதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ தன்னுடைய உணர்வானது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் வளம் பெற்று வாரும்போது இந்த உயிர் உச்சகட்ட ஒரு ஆற்றலை பெறுகிறது.